சாந்தி 18/2/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பழைய உலகத்திலிருந்து இறந்து இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்வதற்காக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களது அன்பு ஒரு பகவானிடம் உள்ளது. கேள்வி: எந்த விதியின் மூலம் தந்தையின் நினைவு உங்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிடுகிறது? பதில்: தந்தை பிந்துவாக உள்ளார். நீங்களும் பிந்துவாகிய தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்படி? ஒன்றோடு புள்ளி வைத்தால் 10, இன்னொரு புள்ளி வைத்தால் 100, பிறகு 1000 ஆகிவிடும். அதுபோல பாபாவின் நினைவின் மூலம் புள்ளி வைக்கப்பட்டு கொண்டே போகிறது. நீங்கள் செல்வந்தராக ஆகிக்கொண்டே போகிறீர்கள். நினைவில்தான் உண்மையான வருமானம் உள்ளது. பாடல்: கூட்டத்தில் ஒரு ஜோதி எழுந்தது. ஓம் சாந்தி. இந்த பாடலின் பொருள் எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது! யாருக்காக அன்பு உருவாகியுள்ளது? யாரிடம் அன்பு ஏற்பட்டுள்ளது? பகவானிடம். ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து இறந்தவராகி அவரிடம் செல்ல வேண்டும். இதுபோல எப்போதாவது யாரிடமாவது அன்பு ஏற்படுகிறதா என்ன? ஒருவருக்கு நாம் இறந்து விடுவோம் என்ற சிந்தனை வரும்பொழுது யார் மீதாவது அன்பு வைப்பார்களா? பாடலின் பொருள் எவ்வளவு அற்புதமாக உள்ளது! ஜோதியின் மீது விட்டில் பூச்சிகள் அன்பு வைத்து சுற்றி வந்து மடிந்து போகின்றன. நீங்களும் கூட பாபாவின் அன்பில் இந்த ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும். இந்த பாடல் ஒருவருக்காக மட்டும்தான். அந்த தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது யார் அவரிடம் அன்பு வைக்கின்றனரோ அவர்கள் இந்த உலகத்தில் இறந்து விட வேண்டி உள்ளது. பகவானிடம் அன்பு வைக்கின்றனர் என்றால் இறந்து எங்கே செல்வார்கள்? நிச்சயமாக பகவானிடம்தான் செல்வார்கள். மனிதர்கள் இறைவனிடம் செல்வதற்காக தான் தான புண்ணியம், தீர்த்த யாத்திரை முதலியன செய்கிறார்கள். ஷரீரத்தை விடும் பொழுது கூட பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு சொல்கிறார்கள். பகவான் எவ்வளவு புகழ் பெற்றவர்! அவர் வருகிறார் என்றால் முழு உலகத்தையும் அழைத்து விடுகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த பழைய உலகத்தில் இருந்து இறந்தவராகி புதிய உலகத்திற்கு செல்வதற்காக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வருகிறோம். பழைய உலகம் அசுத்தமானது, நரகம் என சொல்லப்படுகிறது. தந்தை புதிய உலகத்திற்கு செல்வதற்கான வழியை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் சொர்க்கத்தை படைக்கின்ற தந்தை. அந்த தந்தையிடமிருந்து உங்களுக்கு செல்வம் கிடைக்கிறது, சொத்து கிடைக்கிறது, வீடு முதலியவை கிடைக்கும். பெண் குழந்தைகளுக்கோ ஆஸ்தி கிடைப்பது இல்லை. அவர்களை வேறு வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அதாவது அவர்கள் வாரிசு கிடையாது. இந்த பகவானோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். இவரிடம் அனைவரும் வந்தாக வேண்டும். ஏதோ ஒரு சமயம் தந்தை நிச்சயமாக வருகிறார், அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. ஏனென்றால் புதிய உலகத்தில் மிக குறைவான மனிதர்களே இருப்பார்கள். பழைய உலகத்திலோ ஏராளமானவர்கள் உள்ளனர். புதிய உலகத்தில் மனிதர்களும் கொஞ்சம் பேர்தான். சுகமும் அதிகமாக இருக்கும். பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் என்றால் துக்கமும் அதிகம். அதனால் அழைக்கிறார்கள். காந்தியடிகளும் ஹே பதித பாவனா வாருங்கள் என்று அழைத்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். பதீத பாவனா
பரமபிதா பரமாத்மா அவர்தான் உலகை துக்கத்திலிருந்து விடுவிக்க கூடியவர். ராமர் மற்றும் சீதையை முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளாது. முழு உலகமும் பரமபிதா பரமாத்மாவை விடுவிக்க கூடியவர், வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறது. துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். நல்லது. துக்கத்தை கொடுப்பது யார்? தந்தை. துக்கத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவரோ பதீத பாவனர், தூய்மையான உலகமாகிய சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர். நீங்கள் அந்த ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். தந்தை எப்படியோ குழந்தைகளும் அப்படியே. லௌகீக தந்தையினுடையவர்கள் லௌகீகமானவர்கள், அதாவது ஷரீர சம்பந்தமான குழந்தைகள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆத்மா. பரமபிதா பரமாத்மா நமக்கு ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளார். நாம் அவருடைய குழந்தைகளாக ஆவோம் என்றால் சொர்க்கத்தின் ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். அவர் சொர்க்கத்தை உருவாக்க கூடியவர். நாம் மாணவர்கள், இதை மறக்க கூடாது. குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. சிவ பாபா மதுவனத்தில் முரளி இசைக்கிறார். அந்த மூங்கிலின் முரளியோ அங்கு கிடையாது. கிருஷ்ணர் நாட்டியம் ஆடுவது, முரளி இசைப்பது, இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் உடையவை. மற்றபடி ஞானத்தின் முரளியை சிவபாபா தான் இசைக்கிறார். உங்களிடம் நல்ல நல்ல பாடல்களை இயற்றுபவர்கள் வருவார்கள். பாடல்களை அநேகமாக ஆண்கள் இயற்றுகிறார்கள். நீங்கள் ஞானத்தின் பாடல்களை தான் பாட வேண்டும். அதன் மூலம்தான் சிவபாபாவின் நினைவு வரும். பாபா கூறுகிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். சிவா என்றால் புள்ளி என கூறுகிறார்கள் வியாபாரிகள். புள்ளி வைப்பார்கள் என்றால் சிவா என்று கூறுவார்கள். ஒன்றிற்கு முன்னால் புள்ளி வைத்தால் 10 ஆகிவிடும். இன்னும் ஒரு புள்ளி வைத்தால் 100 ஆகிவிடும். அதன் பிறகு ஒரு புள்ளி வைத்தால் 1000 ஆகிவிடும். ஆக நீங்களும் கூட அந்த சிவனை நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு சிவனை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ, புள்ளியோடு புள்ளி சேர்ந்து கொண்டே போகும். நீங்கள் அரை கல்பத்திற்கு செல்வந்தராக ஆகிவிடுவீர்கள். அங்கே ஏழைகள் இருப்பதே இல்லை. அனைவரும் சுகமாக இருப்பார்கள். துக்கத்தின் பெயரே இருக்காது. பாபாவின் நினைவினால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் பெரும் செல்வந்தராக ஆகிவிடுவீர்கள். இது உண்மையான தந்தையின் மூலம் உண்மையான வருமானம் என சொல்லப்படும். இதுதான் கூட வரும். மனிதர்கள் அனைவரும் வெறும் கையோடு செல்கிறார்கள். நீங்கள் நிரம்பிய கையோடு செல்ல வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார், தூய்மை இருக்கும் என்றால் அமைதியும் செல்வ செழிப்பும் கிடைக்கும். ஆத்மா, நீங்கள் முதலில் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். துறவிகளை கூட பாவி தூய்மையானவர்கள் என சொல்வார்கள். உங்களுடையது முழு துறவரம். அவர்கள் எவ்வளவு சுகம் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் சுகம், பிறகு துக்கம். முன்பு அவர்கள் சர்வ வியாபி என சொன்னது இல்லை. சர்வ வியாபி என சொன்னதால் கீழே இறங்கி வந்துள்ளனர். உலகத்தில் அநேக விதமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் வருமானம் கிடைக்கிறது அல்லவா? இதுவும் அவர்களுக்கு ஒரு தொழிலாக உள்ளது. தொழில்கள் அனைத்திலும் தூசி உள்ளது என்கிறார்கள். தொழிலின்றி நரனிலிருந்து நாராயணன், இந்த தொழிலே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கானது. இந்த தொழிலை யாரேனும் ஒரு சிலர்தான் செய்கிறார்கள். தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டு
தேகத்துடன் கூட அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் புது ஷரீரம் வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்ல முடியும். ஆனால் ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆன பிறகுதான் செல்ல முடியும். கிருஷ்ணபுரியில் இது போல சொல்ல மாட்டார்கள், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. இங்கு மனிதர்கள் அனைவருமே அழைக்கிறார்கள், ஓ விடுவிப்பவரே வாருங்கள், இந்த பாவ ஆத்மாக்களின் உலகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்துள்ளார் நம்மை தம்மோடு கூடவே அழைத்து செல்வதற்காக. அங்கு செல்வது நல்லதுதானே. மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இப்பொழுது அமைதி என்று எதை சொல்கின்றனர்? கர்மம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அமைதியோ சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். பிறகும் கூட ஷரீரத்தை எடுத்து காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். சத்யுகத்தில் காரியம் செய்யும் பொழுது அமைதி உள்ளது. அமைதியற்ற தன்மையில் மனிதர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. அதனால் அமைதி எப்படி கிடைக்கும் என கேட்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், சாந்தி தாமம் நம்முடைய வீடு. சத்தியுகத்தில் அமைதியும் சுகமும் இருக்கும், அனைத்தும் இருக்கும். இப்பொழுது அது வேண்டுமா? அமைதி மட்டும் போதுமா? இங்கோ துக்கம் உள்ளது. அதனால் பதீத பாவனர் தந்தையையும் இங்கே வருமாறு அழைக்கின்றனர். பகவானை சந்திப்பதற்காகவே பக்தி செய்கிறார்கள். பக்தியில் முதலில் ஒருவரை மட்டுமே வணங்குகிற கலப்படமற்ற பக்தி இருந்தது. பிறகு அநேகரை வணங்கும் பக்தியாக ஆகிறது. கலப்படமான பக்தியில் பாருங்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள். ஏணிப்படியில் எவ்வளவு நன்றாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும், பகவான் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரை இதுபோல யார் ஆக்கினார்? முந்தைய ஜென்மத்தில் யாராக இருந்தார்? இதை புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி வேண்டும். யார் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களின் மனம் கூட ஏற்றுக்கொள்கிறது. பல்கலைக்கழகத்தில் யார் நல்லபடியாக படிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வேகமாக முன்னேறி செல்வார்கள். வரிசைப்படியாக இருக்கிறார்கள். சிலர் மந்தபுத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சிவ பாபாவிற்கு ஆத்மா சொல்கிறது, எனது புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள். பாபா கூறுகிறார், புத்தியின் பூட்டை திறப்பதற்காக தான் நான் வந்துள்ளேன். ஆனால் உங்களுடைய கர்மம் அது போல உள்ளது, பூட்டு திறப்பதே இல்லை. பிறகு பாபா என்ன செய்வார்? அதிகமான பாவங்கள் செய்துள்ளனர். இப்பொழுது பாபா அவர்களை என்ன செய்வார்? நாங்கள் எப்படி படிக்கிறோம் என்று ஆசிரியரிடம் மாணவர்கள் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? ஆசிரியர் ஒன்றும் இரக்கமெல்லாம் காண்பிக்க மாட்டார். ஒருவேளை அவர்களுக்காக கூடுதலாக நேரம் ஒதுக்குவார்கள், அவ்வளவுதான். அதில் உங்களுக்கு தடை இல்லை. கண்காட்சி திறந்துள்ளது. அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். பக்தி மார்க்கத்திலோ யாரோ சொல்வார்கள், மாலையை சுற்றுங்கள். சிலர் சொல்வார்கள், மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். இங்கோ தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம் ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. ஆகவே நல்லபடியாக பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். இதிலும் பாபா கூறுகிறார், ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்லக்கூடாது. சிறிதளவு விகாரத்தின் ருசி வந்துவிட்டாலும் பிறகு அது அதிகரித்து விடும். சிகரெட் முதலியவற்றை ஒருமுறை ருசி பார்த்து விட்டால் அந்த பழக்கம் உடனே தொற்றிவிடும்.
பிறகு அந்த வழக்கத்தை விடுவது கடினமாகிவிடும். சாக்கு போக்கு எவ்வளவு சொல்கின்றனர். எதுவும் பழக்கமாகிவிடக் கூடாது. அசுத்தமான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். உயிருடன் இருக்கும்போதே ஷரீர உணர்வை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள். தேவதைகளுக்கு எப்பொழுதும் தூய்மையான பிரசாதம் வைக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் தூய்மையான உணவை சாப்பிடுங்கள். தற்சமயம் உண்மையான நெய் கிடைப்பது இல்லை. எண்ணெயை சாப்பிடுகிறார்கள். அங்கே எண்ணெய் போன்றவை இருக்காது. இங்கோ பால் பண்ணையில் பாருங்கள், தூய்மையான நெய்யும் வைக்கப்பட்டுள்ளது, பொய்யான நெய்யும் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டிலும் தூய்மையான நெய் என்று எழுதப்பட்டுள்ளது. விலையில் வித்தியாசம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் மலர்களைப் போல மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திலோ இயற்கையான அழகு இருக்கும். அங்கே இயற்கை கூட சதோ பிரதானமாக ஆகிவிடும். லக்ஷ்மி நாராயணர் போன்ற இயற்கையான அழகை இங்கே யாராலும் உருவாக்க முடியாது. அவர்களை இந்த கண்களால் யாரும் பார்க்க இயலாது. காட்சி கிடைக்கிறது, ஆனால் காட்சி கிடைப்பதால் யாரும் அப்படியே சித்திரத்தை உருவாக்கிவிட முடியாது. யாராவது ஓவிய கலைஞருக்கு காட்சி கிடைத்து அந்த நேரமே அமர்ந்து உருவாக்க வேண்டும். ஆனால் மிக கடினம். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் பெருமிதம் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மை அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகள் முடிந்தது. இவ்வாறு சிந்தனைகள் புத்தியில் இருப்பதால் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பொழுதும் விகாரத்தின் சிந்தனை வரக்கூடாது. தந்தை கூறுகிறார், காமம் மிகப்பெரிய எதிரி. திரௌபதியும் கூட இதனால் தான் அழைத்தார் அல்லவா? அவருக்கு ஒன்றும் 5 கணவர்கள் கிடையாது. அவரோ இந்த துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்கிறான், இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அழைத்தார். பிறகு 5 கணவர் என்பது எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட விஷயம் இருக்கவே முடியாது. அடிக்கடி குழந்தைகள், உங்களுக்கு புது புது கருத்துகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்றால் மாற்றம் செய்ய வேண்டும். ஏதாவது மாற்றம் செய்து வார்த்தையை போட வேண்டும். நீங்கள் எழுதுகிறீர்கள், கொஞ்ச காலத்திற்குள் நாங்கள் இந்த பாரதத்தை தேவதைகள் வாழும் உலகமாக ஆக்குவோம். நீங்கள் சவால் விடுகிறீர்கள். குழந்தைகளிடம் பாபா கூறுகிறார், மகன் தந்தையை காட்டுவான், தந்தை மகனை காட்டுவர். எந்த தந்தை? சிவன் மற்றும் சாலிகிராமம். இந்த பாடல் இவர்களை பற்றியதாகும். சிவபாபா என்ன சொல்லி புரிய வைக்கிறாரோ அதனை பின்பற்றுங்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என்ற பாடலும் அவரை பற்றியது. ஆனால் தந்தையை பின்பற்றுவதாலோ நீங்கள் தூய்மை இழந்தவர் ஆகிவிடுகிறீர்கள். இவரோ தூய்மையாக்குவதற்காக பின்பற்ற செய்விக்கிறார். வித்தியாசம் உள்ளதுதானே? பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பின்பற்றி தூய்மையாக ஆகுங்கள். பின்பற்றுவதால் தான் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள். லௌகீக தந்தையை பின்பற்றுவதன் மூலம் 63 பிறவிகளாக நீங்கள் ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாபாவை பின்பற்றி மேலே உயர வேண்டும். பாபாவுடன் கூடவே செல்ல வேண்டும். பாபா கூறுகிறார், இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெறும். நீங்கள் பாபாவை அறிந்து கொண்டு பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். அவர்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கிறார்கள்.
ஐக்கியமாவதோ கிடையாது. மீண்டும் வருவார்கள். பாபா தினம்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பரலௌகீக தந்தை தூய்மையாவதற்கான ஆஸ்தியை தருகிறார். அதனால் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று எல்லையற்ற தந்தையிடம் வாருங்கள் என சொல்கிறார்கள். அவர்தான் பதீத பாவனர். லௌகீக தந்தையை பதீத பாவனர் என சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தாங்களே அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹே பதீத பாவனரே, வாருங்கள். அதனால் 2 தந்தையரின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். திருமணம் செய்து கொண்டு தூய்மை இழக்க லௌகீக தந்தை கூறுவார். தூய்மையாகுங்கள் என பரலௌகீக தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். ஒரே ஒரு தந்தை அனைவரையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர். இந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்கான மிக நல்ல கருத்துகளாகும். விதவிதமான கருத்துக்களை ஞான சிந்தனை செய்து புரிய வைத்து கொண்டே இருங்கள். இது உங்களுடைய தொழில். நீங்கள்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். பரலௌகீக தந்தை இப்பொழுது கூறுகிறார், விநாசம் முன்னால் நின்று கொண்டிருப்பதால் தூய்மையாக ஆகுங்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக பரலௌகீக தந்தையின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். கண்காட்சியில் இந்த உறுதிமொழியை எழுத வேண்டும். பரலௌகீக தந்தையை பின்பற்றுவோம். தூய்மை இழப்பதை தவிர்ப்போம். தந்தையிடம் வாக்குறுதி அளிக்கிறோம் என்று எழுதுங்கள். அனைத்து விஷயங்களும் தூய்மை பற்றியவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவும் பகலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை தந்து கொண்டிருக்கிறார். அப்பா மற்றும் ஆஸ்தி. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சிவ ஜெயந்தி என்றாலே பாரதத்தின் சொர்க்கத்தின் ஜெயந்தி. கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களின் தாய். கீதை தாய். தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. கீதையை படைப்பவரே சிவபாபாதான். பரலௌகீக தந்தையிடமிருந்து தூய்மையாவதற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்காக நாம் இறை மாணவர்கள் இதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். எந்த ஒரு தீய பழக்கமும் இருக்கக்கூடாது. அவற்றை விட்டுவிட வேண்டும். விகாரத்தின் சிந்தனை சிறிதளவு கூட வரக்கூடாது. உயிருடன் இருந்து கொண்டே ஷரீர உணர்வை மறந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். விதவிதமான கருத்துக்களை சிந்தனை செய்து தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். வரதானம். திருப்தியின் திரிமூர்த்தி சான்றிதழ் மூலம் எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. விளக்கம். எப்பொழுதும் வெற்றி பெறுவதற்கு தந்தை மற்றும் பரிவாரத்துடன் சரியான தொடர்பு தேவை. ஒவ்வொருவரும் 3 சான்றிதழ்களை பெற வேண்டும். தந்தை, நீங்கள் மற்றும் குடும்பம். குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு சிறு விஷயத்தை நினைவில் வையுங்கள். மதிப்பு கொடுப்பதற்கான பதிவேடு நிரந்தரமாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் பலனை எதிர்பாராதவர் ஆகுங்கள் மற்றும் சுயத்திடம் திருப்தியாக இருப்பதற்கு
எப்பொழுதும் ஸ்ரீமத்தின் கோட்டுக்குள் இருங்கள். இந்த 3 சான்றிதழ்கள் உங்களை உயர்ந்த பதவிக்கு அதிகாரியாக ஆக்கிவிடும். ஸ்லோகன்: யார் சித்திரத்தை பார்க்காமல் சரித்திரத்தை பார்க்கிறாரோ அவர்தான் உயர்ந்த சரித்திரவான் ஆவார். அவ்யக்த சமிஞ்சை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்பு தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள். எப்படி ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஞானத்தின் ஒளி கொடுப்பதற்காக எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் நன்மையின் பாவனை வைக்கிறீர்களோ அதுபோல இந்த தெய்வீக குழுவையும் கூட ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்க செய்து குழுவின் சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். அப்பொழுது உங்களது இந்த தெய்வீக குழுவின் மூர்த்தியில் ஒற்றுமை மற்றும் ஒரே சீரான நிலையின் வெளிப்படையான ரூபத்தில் காட்சி கிடைக்கும். ஓம் சாந்தி.